அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மெஸ்ஸியா அப்படி என்பதை பல தடவைகள் சொல்லி இருந்தும் நீங்க நம்பல. இப்படியான நிலையில நீங்க திரும்ப வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீர்தான் மெஸ்ஸியாவா அப்படின்னு. இது வேடிக்கை அல்ல. இயேசு ஆண்டவர் தாமே தன்னை குறித்து பல வாட்டி வெளிப்படுத்திட்டாரு. உவமைகள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, அவருடைய படிப்பினைகள் மூலமாக எல்லாம் அவர் வெளிப்படுத்திட்டாரு. அதாவது சொல்ல போனா இயேசு ஆண்டவர் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை உரித்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தது போல நான் தான் மெஸ்ஸியா அப்படி என்பதை அவருடைய செயல்கள் மூலமாக காண்பித்துட்டாரு. ஆனா இந்த ஜனங்கள் நம்பல. ஏன் நம்பல அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த மட்டும் மெஸ்ஸியா அப்படின்னா ஒரு படை தளபதியா இருக்கணும், ரோமர்களை அழிக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க பார்த்தாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் அப்பேற்பட்டவரா கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டில் இயேசு ஆண்டவர் யூத ராஜ சிங்கமாக வரணும், ஒரு பெரிய போர் வீரனாக வரணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் வந்தவர் யூத ராஜ சிங்கமாக அல்ல, மாறாக பலியிடப்படக்கூடிய ஒரு செம்மறியாக வந்தார். எல்லாருடைய பாவங்களுக்கும் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படி அவர் வந்தார். அதனால தான் இந்த ஜனங்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அநேக தடவையில் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நாம இல்லாது இருக்கிற பொழுது மற்றவர்கள் நம்மை தீர்ப்பிடுவதை நாம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்களேன். ஒரு பையன் என்ன பண்றான், தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய், அந்த நாய்க்கு போய் டெய்லி என்ன பண்ணுவான், கல்லால் அடிப்பான். அந்த நாய்க்கு அவன் கல்லால் அடிக்கிறப்போ அந்த நாய் என்ன பண்ணும், வலிச்சாலும் வலியை காட்டிக்காம பொறுமையோடு இருக்கும். இப்படி அந்த பையன் டெய்லி அந்த நாயை துன்புறுத்துவது இவனுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுது. ஒரு நாள் வலியை பொறுத்துக்க முடியாம அந்த நாய் என்ன பண்ணிச்சுது, ரியாக்ட் பண்ணிச்சுது. இவனை பார்த்து குறைச்சு துரத்த ஆரம்பிச்சுது. அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாம் அப்பதான் பார்க்கறாங்க, ஒரு நாய் ஒரு பாவப்பட்ட பையனை துரத்திக்கிட்டு போகுது, அவனை கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சுத்தி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, கற்களை எடுத்து அந்த நாய்க்கு எறிஞ்சு 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 கடைசியில அதை கொன்னே போட்டாங்க. இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாருங்க இன்னசென்ட், யாருங்க அப்பாவி, அந்த பையனா அல்லது இந்த நாயா? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இயேசுவின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருந்தது இல்லையா? அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டுதான் இருந்தார். அவர் ஒரு செம்மறியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவரால் பொறுக்க முடியாம போன காரியம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் அநியாயமாக துன்புறுத்தப்படுவது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இயேசு ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாரையும் நேசிச்சுக்கோங்க, ஏன் உங்க விரோதியை கூட நேசிச்சுக்கோங்க, உங்க பகைவனை நேசிச்சுக்கோங்க. அதுல அவர் சொன்ன எக்ஸ்ட்ரீமான காரியம் என்ன தெரியுமா, ஒருத்தர் உங்களுடைய வலது கன்னத்துல அரைஞ்சா அவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டிக்கோ அப்படின்னு சொன்னவர் கடைசி கட்டத்துல அவர் அரெஸ்ட் பண்ணி வந்த வேளையில அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இயேசுவுக்கு அறைந்த வேளையில அவர் மற்ற கன்னத்தை காமிக்கல, மாறாக அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார், எதற்கு நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு இயேசு ஆக்ரோஷமாக கேட்கிறார். இந்த இடத்துல இயேசு தன்னுடைய படிப்பினைக்கு முரணாக செயல்படுறார் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதாவது ஒரு கைதி அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் யாருமே தொடக்கூடாது, தண்டிக்க கூடாது. இங்க இயேசுவின் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில இயேசு என்ன குற்றம் பண்ணார், எந்த குற்றம் பண்ணல இல்லையா? அந்த நிலையில ஒருத்தன் வந்து தன்னை அடிக்கிறப்போ இயேசுவுக்கு ஏன் அந்த கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சட்டம் தெரிந்த என்னையே நீ சட்டத்துக்கு முரம்பாக இப்படி தண்டிப்பாயாக இருந்தா, சட்டம் தெரியாத எத்தனையோ பாமர ஜனங்கள் அவங்களை எப்படியெல்லாம் நீங்க தண்டிப்பீங்க, தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது மோசமான காரியம் இல்லையா? அப்படி என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு தான் அந்த இடத்துல இயேசு கோபப்பட்டார்.
அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியா, அவர் யூத ராஜ சிங்கம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சிங்கமாக இருக்கக்கூடியவர் நமக்காக செம்மறியாக மாறி வந்தது இருக்கிறதே, அது எதற்காக என்றால் நாம் கிழிக்கப்படாமல் இருப்பதற்கும், தன்னை அவர் கிழித்து கொண்டு நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவி விடுவதற்கும் தான். இப்பேற்பட்ட நிலையில்தான் இயேசுவை நாம் துதிக்கிறோம், தொழுகிறோம். இயேசு ஆண்டவர் கத்தோலிக்கர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெய்வமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் இந்த உலகத்திற்கே மாபெரும் ஆசிரை கொண்டு வந்த தெய்வம். அதனால நான் இப்போ மற்ற சபைகள் எல்லாம் அல்லது மற்ற பிற மதங்கள் எல்லாம் இயேசுவைத்தான் கடவுள் அப்படின்னு கும்பிடணும் அப்படின்லாம் நான் கேட்கல. மாறாக இயேசுவின் அர்ப்பணிப்பை உங்களுக்கு உணர்த்தும்படியாக சொல்லுகிறேன். இந்த உலகத்திற்குள்ள அவர் ஒரு மனுஷனாக பிறந்தார். ஏன்னா தன்னை மனுஷர்களோடு ஒப்பிட்டு கொள்வதற்காக, தன்னையும் ஒரு மனிதனாக வெளிப்படுத்தி கொள்வதற்காக அவர் இந்த உலகத்திற்குள்ள கத்தோலிக்க திருச்சபையை கொண்டு வரல, கிறிஸ்தவத்தை கொண்டு வரல. மாறாக அவர் கொண்டு வந்தது மனிதத்தை அவர் கொண்டு வந்தார். அப்படின்னா மனுஷர்கள் எல்லாரும் அமைதியோடு வாழணும், பாவ காரியங்கள் இன்றி வாழணும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்குள்ளே மனுஷனாக வந்தார். அவர் இந்த உலகத்திற்கே சொந்தமானவர், உலகத்திற்கே பொதுவானவர். அப்பேற்பட்டவரை நாம போற்றுவதும் புகழ்வதும் நமக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய நன்மையின் காரியங்களை எடுத்துரைப்போம். அது மதமாற்றம் கிடையாது. மனதால் இயேசுவுக்கு நாம கொடுக்கக்கூடிய அஞ்சலி, அதை நாம கொடுத்துப்போம். ஆனால் அதே நேரத்தில் இயேசு ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருந்தால் அவரை போன்று நாமும் செம்மறியாக அடுத்தவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி காண்பிப்போம். கோபப்பட்டு உறவுகளை முறித்து கொள்ள வேண்டாம். நாம எரிச்சல் பட்டு அடுத்தவர்களை முன்னேற்றத்தை தடுக்க வேண்டாம். குடும்பங்களை பிரிக்க வேண்டாம், பெயர்களை கெடுக்க வேண்டாம். நன்மையான காரியங்கள் செய்ய முடியாது போனாலும் தீமையான காரியங்களை செய்யாதிருப்போம். அப்படி வாழ்வோமாக இருந்தால் நாமும் இயேசு ஆண்டவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஜனமாக இருப்போம். அப்படி வாழுகின்ற தருணத்தில் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களும் நிறைந்த ஆசிரை பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.